Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 399 part 1. ஓபன் பண்ணா அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. நேவி ஆளுகள்லாம் அப்படியே பதுங்கி மொத்த இடத்தையுமே ரவுண்ட் ஏறிட்டாங்க. இப்ப என்னன்னா முன்னாடி அவனுங்க 3 பேர் நின்னு தொவன்னு போன எபிசோட துவச்சு தள்ளானுங்கல்ல, உள்ள இருக்க செலஸ்டியல் டிராகன்ஸை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதனால நேவி ஆளுங்க எப்படியாச்சும் உள்ளுக்குள்ள போயாகணும்னு சொல்லி பேக் சைடு வழியா போவானுங்க. அப்படி போன ரெஸ்கியூ டீம் பின்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. சோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனுங்க பாட்டுக்கு டோரை திறந்துட்டு உள்ள போயிட்டே இருப்பானுங்க. இங்க முன்னாடி இருக்க கேப்டனுக்கு அவங்க உள்ள போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சீக்கிரமா ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டு, அதாவது யாரு செலஸ்டியல் டிராகன்ஸை காப்பாத்திட்டாங்கன்னா உடனே கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, கருணையே காட்ட வேண்டாங்கிற மாதிரி ஆர்டர் போடுவான். அப்படி உள்ள அடிச்சு புடிச்சு போன ரெஸ்கியூ டீம் ஒரு வழியா பேக் ஸ்டேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ள பைரட்ஸ் இருக்கிறத பாத்துருவானுங்க. இதுல வேற ஒருத்தன் பில்டப் போய் அவங்கள லபக்குன்னு புடிச்சிடலாமான்னு நம்ம சஞ்சி ஜோரோ அந்த ரெய்லி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதுல 3 பைரட் குரூ இருக்குது. இவன் ஒத்தாளு போய் அவனை புடிச்சிருவானாமா. நல்ல வேலை கூட இருக்கவன் டேய் மூடிட்டுறா, நமக்கு வந்து ஆர்டர் ஹாஸ்டேஜஸ் போய் காப்பாத்துறது, தேவையில்லாத வெட்டி வேலையை பார்த்து செருப்படி வாங்காதன்னு சொன்னோன்னே சரி ஓகே செலஸ்டியல் டிராகன்ஸை மட்டும் காப்பாத்தி தொலைவோன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க இவங்க 3 பேரும் அத்தனை பேரும் கண்ணோட நின்னா கூட வாங்கடா டே இன்னைக்கு அடிக்க போற அடியில உங்க மண்டையெல்லாம் தக்காளி சட்னி ஆக போகுதுங்கிற மாதிரி தான் நிப்பானுங்க. ஆனா மெரை நாளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பீரங்கிய வச்சு இவனுல சுட்டாலும் வேலைக்காகல, கண்ணை வச்சு சுட்டாலும் வேலைக்காகல, கத்தி அவனுக்கு பக்கத்திலேயே கொண்டு போக முடியல. சோ சண்டை போறது கஷ்டம். என்ன பண்றதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு. இந்த மாதிரி நேரத்துல ஆப்பனண்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டா இருக்க முடியும். இவங்க அட்மிரல்ஸ் வர வரைக்கும் இவங்க எப்படியாச்சும் சமாளிச்சுதான் ஆகணும். அப்பதான் அவனுங்க வந்து இவனுங்களை போட்டு தொவன்னு துவச்செடுப்பான்னு ஒரு நம்பிக்கை. ட்ரஃபால்கர்லாம் எங்களாலெல்லாம் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு அவன் ஒருத்தன் தலையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தால அந்த தலையை தூக்கி மெரை நாளுகிட்டே வீசிடுவான். அவனுக்கு பார்த்து பயந்துருவானுங்க. அட நார்மலான தலைன்னா செத்து போன பாடியோட தலையா தான் இருக்கும், அது பேசாது. ஆனா இவன் பேசுறான், அதுதான் இவனுக்கு இன்னும் பீதி ஆகுது. அது என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட மிச்ச பாதி பாடி வந்து அங்க எரிஞ்சுட்டு இருக்கும். ஐயோ எரியுதே என் பாடின்னு சொல்லி கதறுவான். தண்ணியை ஊத்தி சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவான். அப்ப அந்த ட்ரஃபால்கர்லாம் மறுபடியும் கையை தூக்குவானா, உடனே அந்த தலை மட்டும் தனியா இருக்கானே அவன் பார்த்து பீதியாகி அவனோட சர்க்கிள்ல போய் மட்டும் எவனும் மாட்டிக்காதீங்க, மாட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான் தண்டனை காப்பான். பட் அவன் தான் டப்புன்னு உருவாக்கிடுவானே. சோ பெரிய ஒரு சர்க்கிளா உருவாக்குவான். எல்லாத்துக்கும் பீதியாவும் ஐயோ உள்ளுக்குள்ள மாட்டிட்டமே அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு அவன் ஜிம்புலா கத்திய வச்சு 4 வெட்டு போடுவான். அத்தனை பேர்த்தோட பாடியுமே சில்லா செதறிடும். அதாவது பாடி எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிருது. ஆனா அவனுக்கு சாகல, உயிரோட தான் இருக்கானுங்க. நல்லா கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணுங்கப்பா, இன்னும் உங்களை வச்சு நிறைய ஃபன் பண்ண போறேன்பா. இங்க லூஃபி 3rd இயர்னு சொல்லி அவன் கையை நல்லா பெருசா ஊதி அட்டாக் பண்ண ரெடியா நிப்பான். ஏன்னா அங்க ஒரு சோல்ஜர் 2 சோல்ஜர் வரல, ஏகப்பட்ட பேர் வந்திருக்கானுங்க. ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணா மட்டும்தான் இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆக முடியும். அந்த கேப்டனுக்கு எல்லாம் பயங்கரமா உள்ளுக்குள்ள பீதி ஆகுது. ஆனா இவன் பீதி ஆகிறான்னு தெரிஞ்சா மொத்த சோல்ஜர்ஸும் இங்க இருந்து ஓடிடுவானுங்க. அதனால விடாதீங்களே, நின்னு சண்டை போடுங்களே, எவனா இருந்தா என்ன பொலந்து கட்டுங்க. ஜெனரல் நாங்க தான் ஐயா மாட்டிட்டு முழிக்கிறோம், உனக்கு என்ன கவலைம்பாங்க. யாராவேன்னு கேட்கும் போது அவங்க கையில வச்சிருந்த கன்னு கத்தின்னு எல்லாமே அப்படியே பிளைங்ல போகும். என்ன இப்படி அட்வான்ஸ் புக்கிங்கே இல்லாம அந்தரத்துல பறக்குது, ஏதாச்சும் எந்திரன் ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, ஏதோ சரியில்லையேன்னு முழிப்பானுங்க. அதே நேரம் ஜோரோ உள்ளுக்குள்ள இருந்து வந்துட்டு இருப்பான். அவனோட கத்தியுமே புடிங்கிட்டு போக ட்ரை பண்ணும். நல்ல வேலை நம்மால உசாருங்கிறதுனால புடிச்சிட்டான். ஆனா உள்ளுக்குள்ள காட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க, அவனுக்கு அத்தனை பேரும் வச்சிருந்த கன்னு கத்தி ஈட்டின்னு எல்லாமே பிச்சுக்கிட்டு வெளியில போகும். நம்ம ஆளுகளுக்குமே ஒன்னும் புரியல, அப்படி என்னதான் நடக்குதுங்கன்னு. அப்படி பிச்சுக்கிட்டு போனது எங்க போச்சுன்னு பார்த்தா அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த யூஸ்டஸுக்கு ஒரு கை மாதிரி மாறிடும். லூஃபி 3rd கியருக்கு போய் அவனோட கைய ஜெயன் கையா மாத்தனால அதே மாதிரி இவனும் இரும்பு எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி ஒரு பெரிய கையை உருவாக்கிடுவான். இங்க ட்ரஃபால்கர் லாவோட தான் ரவுஸ். அவன் அம்புட்டுமே அந்த சர்க்கிள்குள்ள சுத்தி விட்டு விளையாண்டுட்டு இருப்பான். சரி அதோட விடுவான்னு பார்த்தா இவன் காலை கொண்டு போய் அவன் தலையில, அவன் தலைய கொண்டு போய் இவன் பாடியில, இவன் பாடிய கொண்டு போய் முதுகுலன்னு எங்கெங்க எந்தெந்த இடம் சேரக்கூடாதோ அங்கங்க அந்தந்த இடத்த அலேக்க கொண்டு போய் அட்டாச் பண்ணி வச்சிருவான். சொல்ல போனா ஒருத்தனோட தலையெல்லாம் பேரல்ல போய் ஒட்டிட்டு இருக்கும். அதுலயும் காமெடி, கை வைக்க வேண்டிய இடத்துல காலை வச்சு விட்டுருப்பான். இங்க லூஃபியும் யூஸ்டஸும் பெரிய சைஸ்ல கையை உருவாக்குனானுங்கல்ல, அதை வச்சு அத்தனை பேர்த்தையுமே குமுறு எடுத்துட்டு இருப்பானுங்க. இங்க நம்மளுக்கு வெளியில வந்து பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க, பயங்கர கலவரமா இருக்கும் போலன்னு பாப்பானுங்க. புகை மண்டலமா போகும். அவங்களாலேயே நம்ம முல்ல இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கன்னு எல்லாருமே ஒரு வழியா வெளியில வந்து சேர்ந்தாச்சு. ஏன் இவனுக்கு இவ்வளவு அவசரம், இப்படி போட்டு பொழந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த இடத்தையே குப்பை கடங்க மாதிரி ஆக்கி வச்சிருப்பானுங்க. அந்த குப்பைக்குள்ளதான் மெரை நாளும் கிடப்பானுங்க. என்ன 3rd கியரை யூஸ் பண்ணதுனால லூஃபியோட பாடி தான் அப்படியே சுருங்கி போயிடும். ஆரம்பம் உங்ககிட்ட நல்லா இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லையேன்னு ட்ரஃபால்கர் கிண்டல் பண்ணுவான். இதுல என்ன காமெடினா ஒரு செட்டை காலி பண்ணிட்டானுங்க, ஆனா இன்னுமே ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த ஜெனரல்லாம் பார்த்துட்டு கொலை காண்டாவான். ஏன்னா ஒரு சைடு அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டி இருக்கானுங்க, இன்னொரு சைடு பார்த்தா அங்க மொத்த பைரட்ஸ் கூட்டமுமே வந்து நின்னுட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து நின்னுட்டு இருக்க போச
ஹவுஸ்லயே தெரிஞ்சு போச்சு அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்கன்னு. சோ எப்படியாச்சும் அவங்கள தடுத்தே ஆகணும். ஆனா அதுக்கு ஏகப்பட்ட ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தேவை. இங்க பேக் ஸ்டேஜ் வழியா உள்ள போனானுங்கல்ல, அவனுங்க ஒரு வழியா செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. என்ன எல்லாருமே அன்கான்சியஸா இருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்களா? முக்கியமா காப்பாத்த வேண்டியதே அவங்க தான். அவங்களே கிடைச்சிட்டாங்கன்னா இனிமேட் என்ன கவலை? கண்ணு முன்னாடி பைரட்ஸ் இருக்காங்க, மொத்த பவரை யூஸ் பண்ணி அடிங்கப்பா. உடனே பெரிய சைஸ் பீரங்கி அப்படியே மொத்த ஆர்மி கூட்டமும் துப்பாக்கி கத்தியோட வேகமா வருவானுங்க. அந்த பைரட்ஸ் ஒருத்தர விட கூடாது, மொத்தமா காலி பண்ணிருங்கன்னு அந்த ஆக்ஷன் ஹவுஸ சுத்தி நின்னுட்டு இருந்தானுங்க. ஆனா இப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாருமே முன்னாடி வந்தாச்சு. வந்தவனுங்க அத்தனை பேருமே கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண வருவானுங்க. அத பார்க்கும் போதே நல்லா தெரியுது எந்த ஒரு பிளானுமே இல்லாம லூசு கூமட்டைங்க டைரக்டா அட்டாக் பண்ண வரானுங்கன்னு. லூஃபி இத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே யூஸ்டஸ், இவனே இப்படித்தான், நம்மளுக்கு வேற வேலை இல்ல, கிளம்ப வேண்டியதான். ஆனா ஸ்டார் ஹேட் லூஃபிய பார்த்தால எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் திரும்பி நான் உன்னைய மீட் பண்ணேன்னா இந்த மாதிரி கருணை காட்ட மாட்டேன்பா. உடனே ஒரு செகண்ட் அப்படியே 3 பேரும் ஸ்டன் ஆகி போய் நிப்பானுங்க. அந்த டைம் லூஃபி உன்னை வேண்டா பார்க்க வருவான். நான் ஒன் பீஸ தேடி போறேன்பா. 2 பேருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆவானுங்க. அந்த டைம் லூஃபி ஒரு சிரிப்பு சிரிப்பான் பாருங்க. யூஸ்டஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு பேன்னு நிப்பான். அப்போ ஒன்னு பார்த்து ஒரு நேவியால ஆக்ஸ வச்சு யூஸ்டஸ் ஒரே போட வருவான். அவன் ஆள் கில்லர் வந்து அந்த அட்டாக்கை தடுத்து அவனை போட்டு தெளிவான். ஏன்டா லூசு பையில ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான், ஏன்டா இப்படி கேஷுவலா இருக்கேன்பா? அதான் உனக்கு தெரியல, அது எனக்கு தெரியும்பா. அட என்ன மேட்டர்னா, இவன் ஒன் பீஸ பத்தி பேசும்போதெல்லாம் அதை பார்த்து ஏகப்பட்ட பேர் சிரிப்பாங்க. அவனுக்கு எல்லாத்தையுமே இவன் போட்டு தள்ளிட்டான். ஆனா இங்க ஒருத்தன் அவனே சொல்லிட்டு அவனே சிரிக்கிறான். யாருக்கு தெரியும் சி ஆஃப் டெத்ல என்ன இருக்குன்னு? தெரியாம எதுக்காக இப்படி அசியப்படுத்துறாங்க? ஏன்னா இப்ப இவனுமே ஒன் பீஸ தேடி தான் போயிட்டு இருக்கான். அப்படின்னா நியூ வேர்ல்டுல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம், அங்க உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்க கிட்ட வாங்க போலான்னு சொல்லி கிளம்புவான். ட்ரஃபால்கர் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆளுகளை பொம்மையா வச்சு விளையாடுவேன்னு ஒரு மெரைனாலு பாஞ்சு வெட்ட வருவான். அவன் அந்த கரடி பாஞ்சு வந்து ஒரு மிதியை போட்டு வாயிலேயே நக்கு நக்கடி 49 மிதி அப்படியே திருச்சிருவான். ஆனா ட்ரஃபால்கர் அதை கண்டுக்காம அப்படியே ஆடிட்டோரியத்தை நோக்கி போவானா. என்ன மறுபடியும் உள்ள போறானான்னு பார்த்தா அதான் இல்ல. அங்க ஜீன் பார்ட்னு சொல்லி அந்த ரோஸ்வார்டோட அடிமை ஒருத்தன் கழுத்துல காலரோட அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். இவன் நேரா அவங்கிட்ட போய் நின்னு சிரிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க லூஃபியோட ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்களா? உடனே லூஃபி பார்த்துட்டு சரி ரைட் எல்லாம் வந்துட்டீங்கல்ல, இனி கிளம்ப வேண்டியதான்னு கையெல்லாம் முறுகிட்டு எல்லாத்தையும் பொழக்கிறதுக்காக நம்மளால சிரிச்சுக்கிட்டே ரெடி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.